ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த சேஞ்ச் அப். இந்த படத்தில் 2 ஹீரோ, ஒருத்தர் பேர் டேவ், இன்னொருத்தர் மிச். இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். டேவ் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பான். எல்லாத்துலேயுமே அவன் தான் டாப்பர். நல்ல ஸ்கூல், யூனிவர்சிட்டின்னு எல்லாத்துலேயுமே டாப்பாக வந்து ஒரே டைமில் 4-5 ஜாப்ஸும் பண்ணி இப்போ ஒரு நல்ல லா ஃபார்மில் லாயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். டேவ்க்கு கல்யாணம் ஆகிருக்கும். இப்போ 3 குழந்தைங்க இருக்கும். இவனோட ஃப்ரெண்டான மிச் இவனுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். இவன் எப்படி டாப்பராக வந்தானோ அதுக்கும் ஆப்போசிட்டாக அவன் எல்லாத்துலேயுமே ட்ராப் அவுட் ஆகிடுவான். எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டான். யூனிவர்சிட்டிலையும் ட்ராப் அவுட் ஆகி இப்போ ஒரு ஆக்டராக இருக்கான். டேவுக்கு அவன் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவங்களுக்காக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பான். அவங்களுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். ஆனால் மிச்சுக்கு யார் மேலேயும் கவலை கிடையாது. அவனுக்கு அவன் தான் முக்கியம். அவன் லைஃப்பை அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டுருப்பான். ஒரு நாள் நைட் டேவும் மிச்சும் மீட் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க. அப்போ உன் லைஃப் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், உன் லைஃப் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஃபவுண்டெயினுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. இவங்க அப்படி சொன்னோன்னே அந்த ஏரியாவில் இருக்க கரண்ட்டே ஃபுல்லாக ஆஃப் ஆகிருக்கும். அதை இவங்க பெருசாக எடுத்துக்காமல் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இவங்க தூங்கி எழுந்து பார்க்குறப்போ மிச்சோட சோல் டேவோட பாடிலையும், டேவோட சோல் மிச்சோட பாடிலையும் ஸ்வாப் ஆகிருக்கும். இப்படி நடந்ததுக்கு காரணம் அவங்க அந்த ஃபவுண்டெயின் முன்னாடி அவங்க லைஃப் இப்படி மாறினா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால தான். அதனால் மறுபடியும் போய் அந்த ஃபவுண்டெயினுக்கு முன்னாடி அப்படி சொன்னால் மாறிடும்னு அந்த ஃபவுண்டெயின் இருந்த இடத்துக்கு 2 பேரும் காலையில் அவசரமாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபவுண்டெயின் இல்லை. அதை இப்போ வேறு இடத்துல ரீலொக்கேட் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த ஃபவுண்டெயின் எங்கே இருக்குதுன்னு இவங்களும் போய் விசாரிப்பாங்க. அதை இப்போ எங்கே ரீலொக்கேட் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியாது. எங்கேன்னு தெரிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு இவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இவங்களை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. இப்போ இவங்க அந்த ஃபவுண்டெயின் எங்கே இருக்குன்னு தெரிகிற வரைக்கும் டேவோட லைஃப்பை மிச்சோட லைஃப்பை டேவும் வாழ்ந்து தான் ஆகணும். இவங்க 2 பேரோட சோல் இப்படி ஸ்வாப் ஆனதை பற்றி டேவோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எப்பவுமே பண்ணுற மாதிரி ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சி இவங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்க. டேவோட லைஃப் ஈஸின்னு மிச்சோட லைஃப் ஈஸின்னு டேவும் நினச்சிருப்பாங்க. அதனால் ஸ்வாப் ஆனப்போ இவங்க ஆசை நிறைவேறிச்சுன்னு இவங்க சந்தோஷமாக இருந்தாலும் போக போக இன்னொருத்தரோட லைஃப்பை இவங்களால வாழ முடியாது. இவங்க 2 பேரோட லைஃப்பில் இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, எதெல்லாம் இவங்க சரி பண்ணணும்னு இந்த டைமில் இவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் அவங்கள பற்றி அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அந்த ஃபவுண்டெயின் இவங்களுக்கு கிடச்சி அவங்க சோலை மறுபடியும் ஸ்வாப் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு காமெடி மூவி. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.